My dear students, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இன்டகிரேஷனில் இருக்கிறோம். இன்டகிரேஷனுங்கிறது சம்மேஷன், ஓகேங்களா? சரி, ரைட். ரொம்ப டெப்த்தாக நம்ம பார்க்க வேண்டியதில்லை. நமக்கு ஃபிசிக்ஸ்க்கு என்ன தேவையோ அது மட்டும் பார்த்தா போதும். இது காமன் ஃபார்முலா. என்னது? எக்ஸ் பவர் என் டிஎக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் இந்த நம்பரை ஒன்றால் கூட்டி திரும்பி இந்த எண்ணுங்கிற நம்பரை கீழே ஒன்றால் கூட்டி போட்டணும். n நாட் ஈக்குவல் டு -1 இருக்கணும். மற்ற எந்த நம்பராக இருந்தால் கூட பரவாயில்ல. -1/2 எதுனாலும் பரவாயில்ல. ஓகே, இப்போ ஒரு 9 சம் இருக்கிறோம், அதில் பார்க்குறோம். ரைட். ஃபஸ்ட்டு சம் என்னது? இன்டகிரேஷன் ஆஃப் டிஎக்ஸ். இன்டகிரேஷன் ஆஃப் டிஎக்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க, ஓகேங்களா? எத்தனை டிஎக்ஸு? ஒரு டிஎக்ஸ். அப்போ நான் இதை எப்படி எழுதலாம்? இன்டகிரேஷன் ஆஃப் ஒரு டிஎக்ஸ். கரெக்டாக? சரி, எனி பவர் 0 என்ன? 1 தானே. அப்போ இதை எப்படி எழுதலாம்? இன்டகிரேஷன் ஆஃப் எக்ஸ் பவர் 0 டிஎக்ஸ். கரெக்டாக? கொஸ்டின் இது தான். ஆனால் எத்தனை டிஎக்ஸு? ஒரு டிஎக்ஸு. ஒன்றுங்கிறது என்னது? எனி பவர் 0. இங்கே என்ன எக்ஸ் இருக்கா? அதில் எக்ஸ் பவர் 0 டிஎக்ஸ். இப்போ வாங்க, எண்ணுக்கு பதிலாக என்ன இருக்குது? 0 இருக்குது. அப்போ என்ன பண்ணோம்? சீக்குவல் டு எக்ஸ் பவர் 0 + 1/0 + 1. இது ஆக்சுவலாக லிமிட்டு கிடையாது, அதனால் இன்டெஃபினைட் இன்டெக்ரல். அப்போ பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சின்னு வரும் அந்த ஆன்சரில். நம்ம அதை அப்படி என்னன்னு பார்த்துக்கலாம். அப்போ என்ன வரும்? சீக்குவல் டு எக்ஸ். அப்போ இன்டகிரேஷன் ஆஃப் டிஎக்ஸ் என்னது? எக்ஸ். அப்போ இன்டகிரேஷன் ஆஃப் டிவி வி, இன்டகிரேஷன் ஆஃப் டிஎக்ஸ் எக்ஸு, இன்டகிரேஷன் ஆஃப் டிஎஸ் எஸ். இந்த இடத்துல என்ன வருதோ அதை தனியாக எழுதிட வேண்டியதான். அப்போ இதுக்கு என்ன ஆன்சரு? எக்ஸ். இதான் ஆன்சர், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு சம்முக்கு இதை இப்படி மாதிரி பார்த்துங்க. ரைட், ஓகேங்களா? சரி, செகண்ட் சம் பாருங்கள். செகண்ட் சம்முக்கு நம்ம டைரெக்டாக கொடுத்துட்டாங்க. என்னது? இன்டகிரேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ். எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ்க்கு என்ன பண்ணணும்? எண்ணுக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது? 2 இருக்கா? அப்போ என்ன பண்ணணும்? எக்ஸ் பவர் 2 + 1/2 + 1. அப்போ என்ன வரும்? x³/3. ரெண்டாவது சம்முக்கு இதான் ஆன்சர். ப்ளஸ் சி வரும், அது என்னென்ன அப்புறம் பார்த்துக்கலாம். ரைட். அடுத்து என்னது? 3x² dx. அதுக்கு என்னது? இன்டகிரேஷன் ஆஃப் 3x² dx சீக்குவல் என்னது? 3 வெளியே எடுத்துருங்க, கான்ஸ்டன்ட்டு x² dx, ஓகேங்களா? அப்போ 3 × வழக்கம் போல் x² dxக்கு என்னது? 3x³/3. 3 மறுகையா? அப்போ என்ன ஆன்சரு? x³. கிளியரா? இந்த 3 சம் பார்த்துங்க. அடுத்தது 3 + x² dx. அப்போ என்ன பண்ணுவோம்? இது எப்படி எழுதுவோம்? இன்டகிரேஷன் ஆஃப் 3 + x² dx சீக்குவல் என்னது? இன்டகிரேஷன் ஆஃப் 3 dx ப்ளஸ் இன்டகிரேஷன் ஆஃப் x² dx. கரெக்டுங்களா? இன்டகிரேஷன் எல்லாத்துக்கும் தானே காமனு. அப்போ என்ன ஒரு ஆன்சரு? இன்டகிரேஷன் ஆஃப் 3 dx. 3 dxக்கு என்னது? எக்ஸ் தானே. dxக்கு எக்ஸு. அப்போ 3x. இதுக்கு என்ன வரும்? x³/3. இது எப்படி எழுதுவீங்க? 3 × இன்டகிரேஷன் ஆஃப் dx. dxக்கு என்னது? எக்ஸு. இந்த 3 3 போட்டு வேண்டியதான், ஓகேங்களா? இந்த 4 சம் ஓகேங்களா? ரைட், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து சம். √x dx. √x dx. √xனாவே என்னது? எக்ஸ் பவர் ஆஃப், ஓகேங்களா? எக்ஸ் பவர் ஆஃப். ரைட். இப்போ இதை பாருங்கள், 5வது சம். இன்டகிரேஷன் ஆஃப் √x dx. கரெக்டா? என்னது? எக்ஸ் பவர் ஆஃப் dx. கரெக்டா? √xனா எக்ஸ் பவர் ஆஃப் dx. சரி, அப்போ இன்டகிரேஷன் ஆஃப் அதான் இன்டகிரேஷன் பண்ண போகிறோமே. எக்ஸ் பவர் என்னுக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது? ஆஃப். அப்போ ஆஃப் + 1/ஆஃப் + 1. அப்போ சீக்குவல் என்ன வரும்? எக்ஸ் 3/2/3/2. 3/2 மேலே வந்தால் 2/3 எக்ஸ் பவர் 3/2. இந்த மாதிரி வச்சுக்கலாம், ஓகேங்களா? இது எத்தனை சம்? ஃபிஃப்த்து சம். நெக்ஸ்ட்டு 6th சம்மில் ஏன் பிளாக் கலரில் எழுதியிருக்கோம்? 5th சம் வரைக்கும் ப்ளூவில் எழுதிட்டு ஏன் அதை அதில் எழுதியிருக்கோம்? சம்திங் இது இருக்குது, ஓகேங்களா? அது நம்ம மார்க்கரும் நம்ம வேறு மாதிரி போடுவோம். ப்ளூ எடுத்துக்கோம். சரி, இன்டகிரேஷன் ஆஃப் dx/x. சரி, எழுதுவோம். இன்டகிரேஷன் ஆஃப் dx/x சீக்குவல் என்னது? இன்டகிரேஷன் ஆஃப் dx/x பவர் 1. அதானே அர்த்தம். இது எப்படி எழுதலாம்? இன்டகிரேஷன் ஆஃப் x பவர் 1 மேலே வந்தால் x பவர் -1 dx. அப்போ என்கிற இடத்துல என்ன இருக்குது? -1. ஆனால் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? n நாட் ஈக்குவல் டு -1 சொல்லியிருக்கோம். அப்போ இந்த மாதிரி போடக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும்? வேறு மாதிரி தான் போடணும். அப்போ இன்டகிரேஷன் ஆஃப் dx/x
இது என்ன எக்ஸா, கீழே உள்ளது எக்ஸா, எக்ஸுக்கு எக்ஸும் கேன்சல் ஆகி யூனிட் கிடையாதா? அப்போ யூனிட் கிடையாத ஒரு ஃபங்க்ஷன் இது லாக் இ பவர் எக்ஸ். கிளியரா? நீங்கள் தான் சாமி என்ஸ் ஈக்குவல் நாட் ஈக்குவல் டு -1 வரக்கூடாது, நீங்கள் இங்கே வந்துருச்சு, அதனால் நான் வேறு மாதிரி மெத்தடை போட்டேன். லாக் இ பவர் எக்ஸ், ஏன்னா எக்ஸும் கேன்சலு, இந்த சைடு யூனிட் கிடையாது, அப்போ லாகுக்கு என்ன கிடையாது, யூனிட் கிடையாது, அதனால் யூனிட் கிடையாது ஈக்குவல் டு யூனிட் கிடையாது. நெக்ஸ்ட்டு 7th, இது வந்து என்னது 6th சம்மா? 7th சம். இன்டகிரேஷன் ஆஃப் dx by 3x plus 2. இது என்ன பண்ணலாம்? இன்டகிரேஷன் ஆஃப் 3x plus 1, அப்போ 3x plus 2 plus 1 மேலே வந்தால் -1 dx. வெயிட் என்னுக்கு பதில் என்ன இருக்குது? -1. அப்போ இது வேலைக்காகாது. அப்போ திரும்பி என்ன பண்ணுவீங்க? லாக் தான், வேறு வழி இல்லை. அப்போ என்ஸ் ஈக்குவல் டு -1 வரக்கூடாது. அப்போ என்ன பண்ணுவீங்க? இதே மெத்தட் தான். அப்போ லாக் இ பவர் 3x plus 2 by வெயிட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ். எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் யார்? 3. அதை இங்கே கீழே எழுதுங்க. சார் இங்கே ஏன் எழுதலை? எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 1ன்னு பை 1ன்னு போட்டாலும் அதே தானே வரும், அதனால் எழுதலை. இதனால் போட்டு படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், லாக் இ பவர் எக்ஸ். கிளியரா? ரைட். 8th சம். இன்டகிரேஷன் ஆஃப் 2x plus 3 power 4. அப்போ n ஈக்குவல் என்ன இருக்குது? 4. -1 கிடையாது. அப்போ என்ன பண்ணுவீங்க? ஈக்குவல் டு dxஆ? dx ஈக்குவல் டு, இப்போ என்ன பண்ணுவீங்க? 2x plus 3 என்னது? 4 plus 1 by 4 plus 1. n plus 1 by n plus 1. எக்ஸுங்கிற படத்தில் 2x plus 3 இருக்குது. ஓகேங்களா? இன்ட்டு என்ன வரும்? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் இங்கேயே நம்ம போடல. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் இங்கெல்லாம் x²ன்னு இங்கே ஹோல் பவரில் வரல, ஆனால் இங்கே ஹோல் பவரில் வந்திருக்கு. அப்போ என்ன வரும்? 2. ஓகேங்களா? அப்போ என்ன வரும்? 2x plus 3 ஹோல் பவர் 5 by 5 இன்ட்டு 4 plus 1 5ஆ? 5 into 2. அப்போ என்ன வரும்? அப்போ 2x plus 3 ஹோல் பவர் 5 into 10. இந்த மாதிரி பார்த்துக்கலாம். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸே எழுதிடணும் எப்போ? ஹோல் பவரில் வந்தால். ஓகேங்களா? லாக் தேவை, ஏன்னா பை எக்ஸ்லாம் ஒன்றும் வரல. இந்த மாதிரி எக்ஸ் பை எக்ஸ்ன்னு வந்தால் தான் லாக் போடணும். கிளியரா? அடுத்தது லாஸ்ட்டு சம். லாஸ்ட் சம் என்ன? இன்டகிரேஷன் ஆஃப் இ பவர் 3x plus 2 into dx. அப்போ என்ன வரும்? இங்கே இன்டகிரேஷன் ஆஃப் இ பவர் எக்ஸ் என்ன? இ பவர் எக்ஸ் தான். அப்போ அதே தான் வரும். இ பவர் 3x plus 2, ஆனால் பை எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் யார்? 3. இந்த மாதிரி பார்த்துங்க. லாகுக்கு எக்ஸ்போனன்ஷியல் கொஞ்சம் குழப்பிக்காதீங்க. சரி, ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷனை விட்டோம் பார்த்தீங்களா? ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன் அதை எழுதுவோம். அதுக்கு ரெட் மார்க்கில் எழுதிப்போம். ரைட், ரெட் மார்க் எடுத்துக்குவோம். நான் ஒரு ட்ரிக்னாமெட்ரி போட்டு எழுதுகிறேன். இன்டகிரேஷன் ஆஃப் சைன் தீட்டா டி தீட்டா என்னது? மைனஸ் காஸ் தீட்டா. கிளியரா? சரி, இன்டகிரேஷன் ஆஃப் சைன் ஒமேகா டி டிடி. அப்போ என்ன பண்ணுவீங்க? ஃபஸ்ட்டு சைன் ஒமேகா டி அப்படின்னா என்ன? காஸ் ஒமேகா டி. திரும்பி டீயோட கோஎஃபிஷியன்ட் யார்? ஒமேகா. அப்போ இந்த லாகு எக்ஸ்போன்சியல் ட்ரிக்னாமெட்ரிலாம் இந்த மாதிரி வந்துச்சுன்னா இந்த மாதிரி பார்த்துங்க. அதே மாதிரி தான் நம்ம காசுக்கு இந்த மாதிரி பார்த்துக்கலாம். இந்த மாதிரி பார்த்துங்க. நம்ம கூடிய சீக்கிரம் 2025 கிராஸ் கோர்ஸ் மாதிரி ஆரம்பித்து எல்லா சாப்டருக்கும் 24 கொஸ்டின்ஸ். நான் 25 நான் நீட் 2025 தான் டிஜிட்டல் போர்டில் 25 கொஸ்டின். அந்த கொஸ்டினுக்கு எக்ஸ்ட்ரா நிறையா எக்ஸ்ப்ளனேஷன், அந்த ஃபார்முலா எல்லாமே எல்லா சாப்டருக்கும் போட போகிறோம். அதை நீங்கள் பார்த்து இது பண்ணிக்கலாம் கூடிய சீக்கிரத்தில். ஓகே, தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட், காட் பிளஸ் யூ, வாழ்க வளமுடன்.